நீங்க தினமும் தப்பிக்க நினைக்கிற உங்க அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், திடீர்னு வர சோகங்கள், ஏன் நீங்க தேடி தேடி அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட, இது எல்லாமே உங்களை ஏதோ ஒரு விதத்துல பக்குவப்படுத்த, உங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மாபெரும் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்னு யாரோ சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? ம். கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு ஆன்மீகம் அல்லது தத்துவம்னாலே, இத செய், இத செய்யாத, இது பாவம், இது புண்ணியம்னு ரொம்ப இறுக்கமான விதிமுறைகள் இருக்குன்னு தானே நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிரணும்னு ஒரு பொதுவான பிம்பம் நமக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பழைய பிம்பத்தை எல்லாம் சுக்குநூறா வளைக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு புதிய சிந்தனை பயணத்திற்கு நான் வரவேற்கிறேன். நிச்சயமா. ஏன்னா மனித வாழ்க்கையையும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் வெறும் கருப்பு வெள்ளைன்னு ரெண்டே வார்த்தைகள்ல நாம அடக்கிற முடியாது இல்லையா? ஆமா, அது ரொம்பவே நுட்பமானது. அதேதான். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 380ல இருந்து 383 வரை உள்ள குறிப்புகள் தான். அதாவது இது வெறும் 12 வரிகள் உள்ள சின்ன பகுதி, கரெக்டா? ஆமா. ரொம்ப ரொம்ப சுருக்கமான வரிகள் தான். ஆனா ஒரு மனித உயிர் இந்த உலகத்துல பிறந்து சந்தோஷங்களை அனுபவிச்சு மாயைகள்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு முழுமையான பேரன்பை அடையுதுங்கிற மொத்த ஆன்மீக பயணத்தையும் இந்த ஆவணம் ரொம்ப ஆழமா விளக்குது. சரி, இது நாம சற்று விரிவாக பிரித்து பார்ப்போம். இந்த 12 வரிகளை படிக்கும்போதே என்னை அறியாமலே ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த வரிகளோட தாள நயம்தான். ஒவ்வொரு வரியின் முடிவிலேயும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த சொல் திரும்ப திரும்ப வருது. அது ஏதோ ஒரு கவிதைக்காக எழுதப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இதய துடிப்பு மாதிரி ஒரு குறிப்பிட்ட தாளத்துல மனசுக்குள்ள ஒரு ஆழமான அதிர்வை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான உளவியல் உத்தி தாங்க. ஏன்னா மனித மனம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு இடத்துல நிக்காம பல திசைகள்ல சிதறிக்கிட்டே இருக்கும். ஆமா, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்ட். இந்த மாதிரி ஒரு மந்திர ஒலி திரும்ப திரும்ப வரும்போது அது சிதறி கிடக்கிற மனச குவித்து நம்மள ஒரு ஆழமான ஃபோக்கஸ்க்கு கொண்டு வருது. அந்த நிலையில தான் அவர் சொல்ல வர்ற அந்த தத்துவத்தையே நம்மால உள்வாங்க முடியும். வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இப்போ அவர் சொல்ல வர்ற அந்த முதல் விஷயத்துக்குள்ளே வருவோம். சொல்லுங்க. முதல் 3 வரிகள் இப்படி சொல்லுது: போகமும் கழிப்பும் அருட்பெருஞ்சோதி, பொருந்துவெத்துயிர்களை அருட்பெருஞ்சோதி, ஆகமுட்காக்கும் அருட்பெருஞ்சோதி. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா ஆன்மீகம்னாலே உலக இன்பங்களை விட்டுடுன்னு சொல்றது தான் வழக்கம். ஆனா இங்க உலக இன்பங்களையும், அதாவது போகம்னு சொல்றாங்க, அப்புறம் மகிழ்ச்சியும் இந்த பிரபஞ்சமே உயிர்களுக்கு பொருந்துவிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது பிரபஞ்சமே அந்த இன்பங்களை கொண்டு சேர்க்குதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், இதுதான் இந்த தத்துவத்தோட முதல் முரண்பாடு. நாம பல நேரங்கள்ல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலோ இல்லனா ஒரு அழகான இடத்துக்கு டூர் போனாலோ குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறோம் இல்லையா? ஆமா. ஐயோ, நாம உலக மாயில சிக்கிட்டோமோன்னு ஒரு சின்ன பயம் வரும். அதேதான். ஆனா இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, மனித பிறவியே சில அனுபவங்களை பெறுவதற்காக தான். பிரபஞ்சம் உங்கள ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைச்சு வைக்க விரும்பல. நீங்க சந்தோஷமா உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு அதுவே உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாமே தேடி போறதை விட பிரபஞ்சமே அந்த இன்பங்களை நமக்கு கொடுக்குதுன்னு ஆகுது. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அப்படி இன்பங்கள் அனுபவிக்கலாம்னா பல பேர் பணத்துக்காகவோ இல்ல போதைக்காகவோ அல்லது வேறு சில உலக ஆசைகளுக்காகவோ தங்களை முழுமையா அழிச்சுக்கிறாங்களே. ஆமா, அது நடக்குது. அந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களை எப்படி பாதுகாக்குது? இது ஒரு முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? இது ரொம்பவே ஒரு வலுவான கேள்வி. இந்த இடத்துல தான் அந்த 3வது வரியான ஆகமுட்காக்கும் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆகமுட்காக்கும்னா? அகம்னா உள்ளே, அதாவது நம்ம உள் மனசு அல்லது ஆன்மா. பிரபஞ்சம் உங்களுக்கு இன்பங்களை கொடுத்தாலும் உங்களுடைய அடிப்படை சுயம், அந்த ஆழமான ஆன்மா முற்றிலுமா அழிஞ்சு போகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கு. ஓ, அதாவது ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்றீங்க. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு ஓமை தோணுது. கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்துல எந்த கவலையும் இல்லாம குதூகலமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கு. அதுதான் நீங்க சொல்ற அந்த போகமும் களிப்பும், கரெக்டா? ஆமா. அந்த குழந்தை விளையாடும்போது சில சமயம் மண்ணுல விழும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும்.
ஆனா தூரத்துல ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு தாய் தன் பார்வையாலேயே அந்த குழந்தைய தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு போனா மட்டும்தான் ஓடி வந்து தடுப்பாங்க. மத்தபடி அது விளையாட, விழ, எந்திரிக்க அனுமதிப்பாங்க இல்லையா? அந்த தாயோட பாதுகாப்பு பார்வைதான் இந்த ஆகமுட் காக்கும் செயல. அந்த விளையாட்டு மைதானம் உவமை ரொம்ப துல்லியமானதுங்க. உலக இன்பங்கள்ல நாம உழலும்பொழுது நம்ம உடல் பாதிக்கப்படலாம், பணம் போகலாம், மனசு கூட காயப்படலாம். ஆனா ஒருபோதும் நம்முடைய உண்மையான உள்ளீடு அந்த தூய்மை மொத்தமா அழிஞ்சிடக் கூடாதுங்கிற ஒரு சேஃப்டி நெட்ட பிரபஞ்சம் வச்சிருக்கு. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் நம்ம எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். இத கேக்குறதுக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ஒரு நிம்மதி வருது. ஆமா. ஆனா நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு ரொம்ப நேரம் நீடிக்கிறது இல்ல. எவ்ளோ இன்பங்கள் கிடைச்சாலும் ஒரு கட்டத்துல நாம சோர்வடைஞ்சிடுவோம். நிச்சயமா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நாள் முழுக்க சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம், புது புது விஷயங்களை பார்க்கறோம். ஆனா நாள் கடைசியில ஒரு விதமான வெறுமை தான் மிஞ்சுது. மனம் ஒரு இடத்துல நிக்காம அடுத்தது என்னன்னு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சம் நம்மள பாதுகாக்குதுன்னா ஏன் நமக்கு இந்த தத்தளிப்பு வருது? ஏன்னா வெறும் இன்பங்கள் மட்டுமே ஒரு உயிரை முழுமையடைய செய்யாது. ஓ, சந்தோஷமா இருக்கிறது வேற, நிறைவா இருக்கிறது வேற. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த இன்பங்கள் சலிப்பா மாறிடும். அப்போ மனம் தனக்கான உண்மையான தேடலை விட்டுட்டு வெளியில எதையோ தேடி ஓட ஆரம்பிக்கும். ஆமா, தேடிக்கிட்டே இருப்போம். அந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கான வழிமுறையை தான் அடுத்த வரிகள் ரொம்ப அழகா பேசுது. களையறி வழித்து அருட்பெருஞ்சோதி, களிப்பினில் உயிரெல்லாம் அருட்பெருஞ்சோதி, அலைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. கலையறி வலித்து, அதாவது அறிவை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நடுக்கடல்ல நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நங்கூரம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? காத்து அடிச்சா தத்தளிக்கும். அதேதான். சாதாரண காத்தடிச்சா கூட அலைகள்ல சிக்கி தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். மனித மனமும் அந்த நங்கூரம் இல்லாத கப்பல் மாதிரி தானா? இந்த கலையறிவு அப்படிங்கிறது அந்த மனச ஒரு இடத்துல நிலைநிறுத்துற நங்கூரம் மாதிரி செயல்படுதா? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனாலதான் அலைவர காத்தருள், அதாவது அலைபாயாம காப்பாத்துதுன்னு சொல்றாங்களா? உண்மையான ஆனந்தத்துல நிலை நிறுத்தவே இந்த அறிவு வழங்கப்படுகிறதா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு நாம இணைத்து பார்த்தால், நங்கூரம் ஒரு கப்பலை எப்படி ஒரே இடத்துல நிலையா வச்சிருக்கோ அதே போல அறிவு மனச கட்டுப்படுத்துது. ஆனா இங்க சொல்லப்படுற கலையறிவு அப்படிங்கிறது வெறும் புத்தக அறிவு இல்ல. ஓ, பின்ன வேற என்ன அறிவு? நிறைய படிச்சவங்களுக்கு கூட மனம் அலைப்பாயும் தானே. இது விழிப்புணர்வு சார்ந்த ஒரு மெய்யறிவு. வெளியில தேடுறதுனால எந்த நிலையான சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குங்கிற ஒரு ஆழமான புரிதல். இன்டர்னல் ரியலைசேஷன். ஆமா. அந்த புரிதல் வந்துட்டா அடுத்த டோபமைன் ஹிட் எப்போ கிடைக்கும்னு மனம் அலையாது. அந்த நங்கூரம் பாய்ச்சப்பட்ட மனசு எந்தவித தத்தளிப்பும் இல்லாம நிலையான ஒரு மகிழ்ச்சியில, அதாவது களிப்பினில் தங்கும். சரி, இதுல ஒரு லாஜிக் இடிக்குது எனக்கு. என்ன லாஜிக்? இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு அறிவு கிடைச்சிடுச்சு, நங்கூரம் போட்ட கப்பல் மாதிரி என் மனசு அலைபாயாம நின்னுடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அதோட எனக்கு இந்த பிறவியோட நோக்கம் முடிஞ்சிருக்கணுமே. எனக்கு முழுமையான விழிப்புணர்வு வந்த பிறகு நான் ஏன் இன்னமும் காலையில எழுந்து டிராஃபிக்ல மாட்டி ஆபீஸ்ல பாஸ் திட்டுறத கேட்டு இஎம்ஐ கட்டி இந்த உலக பிரச்சனைகள்ல உழலணும்? என்னை கொண்டு போய் அமைதியா ஒரு காட்டுலயோ மலையிலயோ உட்கார வச்சிடலாமே. ஏன் பிரபஞ்சம் என்ன தொடர்ந்து இந்த உலகம் மாயைக்குள்ளேயே வச்சிருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இங்கதான் தத்துவத்தோட மையப்புள்ளிக்கே நம்ம வர்றோம். சொல்லுங்க. அடுத்த வரிகளை கவனிங்க. விடய நிகழ்ச்சியால் அருட்பெரும் ஜோதி, மிகுமுயிர் ரனைத்தையும் அருட்பெரும் ஜோதி, அடைவுறக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுல விடய நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் நீங்க சொன்ன அந்த டிராஃபிக், ஆஃபீஸ் டென்ஷன், காதல், பிரிவு, லாபம், நஷ்டம்னு அத்தனை உலகியல் விஷயங்களும். ஒரு நிமிஷம். விடய நிகழ்ச்சி மூலமாவா பிரபஞ்சம் நம்ம காப்பாத்துது? ஆமா. பொதுவா ஆன்மீகத்துல விடய நிகழ்ச்சி, அதாவது இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மாயன்னு தானே சொல்லுவார்கள். இதுல மாட்டிக்காதீங்க, இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வாங்கன்னு தானே பலரும் சொல்லுவாங்க. ஆமா, அது பொதுவான ஒரு பார்வைதான். ஆனா இங்க அந்த உலகியல் நிகழ்வுகள் மூலமாகவே ஏராளமான உயிர்களை இலக்கை அடைய செய்து காக்கிறது என்று சொல்லப்படுகிறதே. இது நீந்த கத்துக்க தண்ணீரையே பயன்படுத்துறது போல உள்ளது. எப்படி தண்ணிக்குள்ள இறங்கி நீந்த கத்துக்கிறோமோ அந்த மாதிரியா? உங்களுடைய இந்த கூர்மையான கவனிப்பை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அதுதாங்க நிஜம். உலக வாழ்க்கைய ஒரு தடையாவோ மாயையாவோ பாக்குற பார்வை இங்க கிடையாது.
நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா அதுக்குள்ள இறங்கிதான் ஆகணும். ம் அருட்பெருஞ்சோதி உலகியல் விஷயங்களை ஒதுக்குவதில்ல. மாறாக அந்த உலகியல் நிகழ்வுகளையே ஒரு கருவியா பயன்படுத்தி கணக்கற்ற உயிர்களை அவங்க பக்குவத்துக்கு ஏற்ப வழிகாட்டுகிறது. அதாவது ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி. அதேதான். இந்த உலக வாழ்க்கைய ஒரு ஜிம் மாதிரி பிரபஞ்சம் பயன்படுத்துது. ஒரு கல்ல எப்படி உளியால செதுக்கி செதுக்கி சிலையா மாத்துறாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு உலகியல் அனுபவமும் நம்ம பட்டை தீட்டுது. வாவ். நீங்க ஆபீஸ்ல சந்திக்கிற ஒரு ஏமாற்றம், ஒரு நண்பரோட துரோகம், திடீர்னு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி, இது எதுவுமே உங்கள அழிக்கிறதுக்காக வரதில்ல. உங்ககிட்ட இருக்கிற ஈகோ, அகங்காரம், அறியாமை இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக பிரபஞ்சம் பயன்படுத்துற உளிதான் இந்த விடிய நிகழ்ச்சி. அப்போ துறவிகளுக்கு மட்டும் இல்லாம சாதாரண குடும்ப வாழ்க்கைய வாழ்ற கோடிக்கணக்கான உயிர்களையும் அவங்கவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உலக நிகழ்வுகளை வச்சே இலக்க அடைய வைக்குது. எக்ஸாக்ட்லி. உலகங்கிறது தப்பிச்சு ஓட வேண்டிய சிறைச்சாலை இல்ல, அது நம்மள உருவாக்குற பயிற்சி பட்டறை. அப்ப நாமெல்லாம் அந்த பட்டறையில செதுக்கப்படுற சிலைகள். இதை நினைக்கும் போதே ஒரு புதுவிதமான தைரியம் வருதுங்க. கண்டிப்பா. சரி, இந்த பட்டறையில நம்மளை செதுக்கும்போது கண்டிப்பா வலிக்கும் இல்லையா? இயற்கையாவே பல இன்பத் துன்பங்கள் நமக்கு வரும். அது அருட்பெருஞ்சோதி எப்படி கையாளுதுங்கிறது தான் இறுதி வரிகள் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, படிங்க. துன்பளி ஆங்கே அருட்பெருஞ்சோதி, சுகமளி துயிர்களை அருட்பெருஞ்சோதி, அன்புறக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? துன்பளித்து ஆங்கே சுகமளித்துன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு உயிருக்கு துன்பத்தை கொடுக்குது, கொடுத்த அதே இடத்திலேயே சுகத்தையும் கொடுக்குதுன்னு வருது. ஏன் இந்த இரட்டை நிலை? பிரபஞ்சம் நம்ம மேல அன்பா இருந்தா அது ஏன் நமக்கு முதல்ல துன்பத்தை கொடுக்கணும்? ஏன்னா மனித மனசு எப்போதுமே இன்பத்தை மட்டுமே எதிர்பார்க்கும். ஆனா வெறும் இன்பம் மட்டுமே இருந்தா நாம எந்த பாடத்தையும் கத்துக்க மாட்டோம். ஒரு சின்ன வலி வந்தா கூட எனக்கே இந்த தண்டனைன்னு நாம புலம்புறோம். ஆமா, உடனே கடவுளை திட்டுவோம். கரெக்ட். ஆனா அந்த துன்பம்ங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. இது தத்துவத்தோட உச்சம். இன்பமும் துன்பமும் நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு உயிருக்கு துன்பத்தை கொடுப்பதும் உடனே அதை ஆற்றுப்படுத்தும் சுகத்தை கொடுப்பதும் அருட்பெருஞ்சோதியின் சீரற்ற செயல் அல்ல. இது ஒரு மருத்துவர் நோயை குணப்படுத்த கசப்பான மருந்து கொடுக்கற மாதிரி இருக்கா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா ஒரு டாக்டர் அதை சரி பண்ண ஒரு வலிக்கிற தடுப்பூசியை போடுறாரு. அந்த நிமிஷத்துல குழந்தைக்கு அந்த ஊசியோட வலி பெரிய துன்பமா தெரியும். டாக்டர் நம்மள வதைக்கிறாருன்னு நினைக்கும். ஆமா. ஆனா அந்த ஊசி போட்ட அடுத்த நிமிஷமே அம்மா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றதும் நடக்கும். இங்க அந்த ஊசியோட வலி என்பது தண்டனை அல்ல, அது நோயை குணப்படுத்துற அன்பின் வெளிப்பாடு. அப்படிதானே? ரொம்ப ரொம்ப சரியான உதாரணம். துன்பம் என்கிற அந்த தடுப்பூசி இல்லாம நமக்குள்ள ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அகலாது. கரெக்ட். ஒரு பெரிய கஷ்டம் நம்மள உழுக்கும் போதுதான் மனித உயிர் தன் இயலாமைய உணர்ந்து உண்மையான தத்துவத்தை நோக்கி திரும்புது. ஆனா அதே சமயம் அந்த துன்பம் நம்மள முற்றிலுமா உடைச்சு அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆங்கே சுகமளித்துன்னு சொல்லிருக்காங்க. ஓ, அதாவது கூடவே ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கு. அதேதான். எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையோ ஒரு ஆறுதலையோ யாரோ ஒருத்தர் மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன உதவியையோ அதே கணத்துல பிரபஞ்சம் நமக்கு வழங்கிடும். ஊசியும் போட்டு தடவியும் கொடுக்கும். இத கேட்கவே ரொம்ப பெரிய விடுதலையா இருக்குங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கஷ்டப்படும் போது இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன், என்ன மட்டும் கைவிட்டுட்டாங்களோன்னு ஒரு தனிமை உணர்வு வரும். ஆமா, அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த துன்பத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு பேரன்பு இருக்கு, நம்மள பக்குவப்படுத்துற ஒரு ப்ராஜெக்ட் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது அந்த வலியை எதிர்கொள்ற விதமே மாறிடுது. நிச்சயமா. அன்புறக் காத்தருள் அப்படிங்கிறது சாதாரண உலகத்து அன்பு கிடையாது. இது உயிர்களை பக்குவப்படுத்தி காக்கும் ஒரு எல்லையற்ற பேரன்பு. நீங்க துன்பப்படும்போது பிரபஞ்சம் உங்களை விட்டு விலகி போகல, அது உங்களை இன்னும் நெருக்கமா தன் கைகள்ல ஏந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம் அலசின இந்த ரகசிய படிக்கட்டுகள் எப்படி ஒரு உயிரின் பயணத்தை விவரிக்கின்றன என்பதை தொகுத்து பார்த்தா எனக்கே வியப்பா இருக்கு. இது ஏதோ 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட பழங்கால தத்துவம் இல்ல, இன்னைக்கு நாம வாழ்ற லைஃபுக்கு ரொம்பவே பொருந்துது. கண்டிப்பா பொருந்துங்க. முதல்ல வெறும் இன்பத்துல, அதாவது போகத்துல தொடங்கி நாம அனுபவிக்கிறோம். அடுத்து அறிவு, அதாவது கலையறிவு பெற்று மனம் அலைபாயாம நிக்குது.
அப்புறம் உலகியல் அனுபவங்களை அந்த விடய நிகழ்ச்சியை கடந்து அதையே ஒரு கருவியா பயன்படுத்துறோம். கடைசியா இன்பத் துன்பங்களை சமமா பாவித்து இறுதியாக பேரன்பால், அதாவது அன்புற காக்கப்படும் அந்த பிரம்மாண்டமான தத்துவ பயணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. உண்மைதான். இதுல ஒரு படி இல்லனாலும் பயணம் முழுமையடையாது. இன்பத்தை அனுபவிக்காம நீங்க துறவறம் பேச முடியாது. அறிவில்லாம இன்பம் ஆபத்தானது. கரெக்ட். உலக அனுபவங்கள் இல்லாம உங்க அறிவு செயலுக்கு வராது. இன்பத் துன்பங்களை சமமா பார்க்காம அந்த பேரன்பை நீங்க உணரவே முடியாது. எல்லாமே ரொம்ப நேர்த்தியா பின்னப்பட்ட ஒரு வலைப்பின்னல் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க உங்க அன்றாட வாழ்வில சந்திக்கும் குழப்பங்கள், நேத்து ஆபீஸ்ல பட்ட ஒரு அவமானம், உங்களுக்கு கிடைக்கிற சிறு சிறு சந்தோஷங்கள், சில நேரங்கள்ல காரணமே இல்லாம வரும் ஆழமான சோகங்கள், இது எதுவுமே தற்செயலானவை அல்ல. நிச்சயமா இல்ல. இதை அனைத்தும் உங்களை பாதுகாக்கவும் பக்குவப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தின் அங்கங்கள் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இத நீங்க முழுமையா உணரும்போது பாத்தீங்கன்னா, அடுத்த முறை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க. ஓஹோ, பிரபஞ்சம் எனக்கு ஏதோ கத்துக் கொடுக்க போகுது, ஆனா அதுக்கு தேவையான ஆறுதலையும் அதுவே எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த நம்பிக்கை வந்துட்டா சவால்களை எதிர்கொள்றதே ஈஸியாயிடும். இதை பற்றி நீங்க தனிமையில் சிந்தித்து பாருங்கள். உங்களை இதுவரை மிகவும் வாட்டிய ஒரு துன்பமும், உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு தருணமும், உங்களை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நகர்த்த பயன்படுத்தப்பட்ட அன்பின் 2 வெவ்வேறு கரங்கள் என்று நீங்கள் உணரத் தொடங்கினால், நாளை நீங்கள் சந்திக்கப் போகும் சவால்களையும் மாயைகளையும் எந்த மாதிரியான மனநிலையோடு எதிர்கொள்வீர்கள்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, இந்த ஒரு ஆழமான கேள்வியை உங்க மனதிற்குள் விதைத்து இந்த உரையாடலை நாங்க நிறைவு செய்றோம். உங்க வாழ்க்கையை இன்னொரு கோணத்துல பார்க்க இந்த ஆழமான அலசல் உதவி இருக்கும் நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம், சிந்திப்போம்.